வணக்கம். குருவே சரணம், குருவடி சரணம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் ஈகை ஆண்டாள் வசந்தி. இந்த பதிவில் கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிங்கப்பெருமாள் கோவில். இது ஸ்ரீ பாடலாத்ரி நரசிம்ம பெருமாள் அப்படிங்கிற ஒரு திருத்தலம். தமிழ்நாட்டில் எண்ணற்ற பெருமாள் திருத்தலங்கள் இருந்தாலும் சில கோவில்கள் மட்டுமே தனித்துவமான மகத்துவம் இருக்குது. அதில் முக்கியமான கோவில் ஒன்று பார்த்திங்கன்னா, சென்னைக்கு அருகில் இருக்கிற சிங்கப்பெருமாள் கோவில். இந்த கோவிலில் அருள்பாலிக்கும் மூலவர் யாருன்னு பார்த்தோம்னா, ஸ்ரீ பாடலாத்ரி நரசிம்ம பெருமாள். தாயார் ஸ்ரீ அகோபிலவள்ளி தாயார். உற்சவர் ஸ்ரீ பிரகலாத வரதர் அப்படிங்கிறவர். ஏன் ஆயிரக்கணக்கான மக்கள் மீண்டும் மீண்டும் இந்த கோவிலுக்கு வராங்க, இந்த கோவிலுடைய வரலாறு என்ன, இங்கே வழிபடுவதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். முதல்ல பாடலாத்ரி அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பாடலம் என்ன சிவப்பு நிறம் என்று பெயர். அத்ரி என்றால் மலை, அதாவது சிவப்பு நிற மலையில் அருள்பாலிக்கும் நரசிம்ம பெருமாள் என்பது தான். இங்கு அருள்பாலிக்கும் பெருமாளுக்கு ஸ்ரீ பாடலாத்ரி நரசிம்ம பெருமாள் அப்படிங்கிற பெயர் இருக்கு. இந்த மலை வெறும் பாறை மட்டும் இல்லை, இறைவனின் அருள் நிறைந்த புண்ணிய பூமியாக பக்தர்கள் பார்க்குறாங்க. இந்த திருத்தலம் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்தது. ஆரம்ப காலத்தில் பல்லவ மன்னர்களால் மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட அரிய குடவரை கோவில் இது. தமிழகத்தில் உள்ள குடைவரை கோவில்களில் நரசிம்ம பெருமாளுக்குன்னு அமைந்துள்ள மிக சிறப்பான திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. 1000 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கும் இந்த கோவில் தெய்வீக சக்தியுடன் பக்தர்களுக்கு அருள் புரிஞ்சு வருகிறதுன்னா மிகப்பெரிய விஷயம் இது. இந்த தலத்தில் புராண வரலாறு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஜாபாலி மகரிஷி இந்த மலையில் கடுமையான தவம் செய்து இரண்ய கசிபுவை வதம் செய்த அதே உக்ர நரசிம்ம திருக்கோலத்தை நானும் தரிசிக்கணும் அப்படின்ட்டு மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் புரிகிறார். மகரிஷின் தவத்தை ஏற்றுக்கொண்ட பெருமாள் இந்த உக்ர நரசிம்ம வடிவில் இங்கு காட்சி தருவதாக தல புராணம் கூறுகிறது. அதனால் இந்த திருத்தலம் நரசிம்ம பக்தர்களுக்கு மிகவும் புண்ணிய திருத்தலமாக விளங்குது. இந்த திருத்தலத்தில் மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, பாடலாத்ரி நரசிம்ம பெருமான் 3 கண்களை உடையவராக இருக்கிறார். பொதுவாக நமக்கு சிவபெருமானுக்கு மட்டும்தான் நெற்றிக் கண்ணோட சேர்த்து 3 கண் இருக்கும் அப்படின்ற பார்த்தோம் இல்லையா. ஆனால் இந்த தலத்தில் நரசிம்மருக்கு 3 கண், அதாவது நெற்றிக் கண்ணுடன் அருள் பாலிக்கிறது என்பது விசேஷம். தீபா ஆராதனையின் போது நெற்றிக் கண்ணை மட்டும் தரிசிப்பது புண்ணியத்தையும் நமக்கு தருவதாக பக்தர்கள் நம்புகிறாங்க. பல பக்தர்கள் இந்த மலையையே இறைவனின் திருமேனியாக நினைச்சு வழிபாடு பண்ணுறாங்க. இந்த கோவிலுக்கு மற்றொரு வியக்கத்தக்க சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய கட்டடக்கலை அமைப்பு. மார்கழி மாதம் மற்றும் தை மாதத்தில் காலை நேரத்தில் சூரிய கதிர்கள் நேரடியாக இந்த பாடலாத்ரி நரசிம்ம பெருமானின் திருவடிகளில் விழுது. அது மட்டும் இல்லாமல் ரத சப்தமி அன்றி சூரிய பெருமானினுடைய பொற்கதிர்கள் நேரடியாக பெருமானோட திருமேனியில் விழுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே வருகை தருகிறார்கள். இது வெறும் கட்டிடக்கலை அல்ல, இது அதிசயமாக நடக்கக்கூடிய நிகழ்வு. இயற்கையும் இறைவனும் ஒன்றிணைத்து தெய்வீகமாக அருள்பாலிக்கிறது என்று பக்தர்கள் சொல்கிறாங்க. இந்த திருத்தலத்தில் ஒரு தலவிருஷம் என்னன்னு பார்த்தோம்னா, பாரிஜாத மரம். புராணங்களில் தேவர்களுடன் தொடர்புடைய புனித மரமாக பாரிஜாத மரம் போற்றப்படுகிறது. இந்த மரத்தை தரிசித்து மனதார வேண்டிக் கொள்ளும் பொழுது பக்தர்களுடைய வேண்டுதல் நிறைவேறுகிறது அப்படிங்கிறது மக்கள் நம்பிக்கையாக இருக்கு. அடுத்தது இன்னொரு தலவிருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மூலவரனுடைய பின்பகுதியில் மலைப்பகுதியின் பின்னாடி அழிஞ்சில் மரம் இருக்குது. இது ஒரு தனி சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, வாஸ்து குறைபாடு ஏற்பட்டால் அந்த வாஸ்து குறையை நிவர்த்தி செய்வதற்கு பயன்படுவது தான் இந்த அழிஞ்சில் மரம். இந்த அழிஞ்சில் மரத்தில் குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டி பிரார்த்தனை செய்கிறாங்க. குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களும் சரி, குடும்ப வளம் வேண்டுபவரும் சரி, மனதார வேண்டி இந்த மரத்தில் வழிபாடு செய்கிறாங்க. வேண்டுதல் நிறைவேறிய பிறகு தன்னுடைய நன்றி கடனை செலுத்துவதற்காக இங்கே மீண்டும் இந்த கோவிலில் இந்த மரத்திற்கு பக்தி பூர்வமாக வணங்குறத நம்மளால் பார்க்க முடியுது. பக்தர்களின் நம்பிக்கைப்படி ஸ்ரீ பாடலாத்ரி நரசிம்ம பெருமான் மனதார வழிபட்டா மனதில் இருக்கும் பயம் விலகும், தைரியமும் மன உறுதியும் அதிகரிக்கும், தொழிலில் இருக்கும் தடைகள் குறையும், குடும்பத்தில் ஒற்றுமை வளரும், எதிர்மறை சிந்தனைகள் நீங்கி நல்ல எண்ணங்கள் உருவாகும், இறை நம்பிக்கை வலுப்படும்,
குழந்தை பேறு, குடும்பம் நலம் போன்ற வேண்டுதல்களுடன் வருபவர்களுக்கு மன நிறைவுடன் பிரார்த்தனை நிறைவேறுகிறது. பக்தர்கள் பல பேர் அனுபவத்தில் கண்ட உண்மை. இத்தகைய தெய்வீக தலமாக விளங்கக்கூடிய சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு வாய்ப்பு கிடைத்தா குடும்பத்துடன் ஒரு முறை இந்த புண்ணிய தலத்திற்கு சென்று ஸ்ரீ பாடலாத்திரி நரசிம்ம பெருமாளையும் அகோபில வள்ளி தாயாரையும் தரிசித்து இறையொருள் பெறுங்க. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ALP ஜோதிடம். உங்க வாழ்க்கை உங்க கையில்.